ஹாய்! நான் குட்டி பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த சின்ன பிள்ளை மெமரிஸ்லாம் நினச்சா செம்ம காமெடியாக இருக்குது. தட்டா மண்டைய மண்ணுக்குள்ளே ஒளிச்சு வச்சா ரூ. 1 கிடைக்கும். அப்புறம் பிள்ளையார் சிலையும் செய்யும்போது பிள்ளையாருக்குள்ளே ரூ. 1 நம்மளே வச்சுட்டு திரும்பி அதை கரைச்சிட்டு அந்த ரூ. 1 எடுத்துகிட்டு வர்றது. அப்புறம் ஒத்தமை நான் பார்த்தா கெட்டது நடக்கும். அப்புறம் ராசி பலனில் அன்னைக்கு என்னோடய ராசி என்ன போட்டிருக்கோ அதை பார்த்துட்டு அன்றைக்கி ஏதாவது சிக்கல் அந்த மாதிரி போட்டுச்சுன்னா அமைதியாக இருக்கிறதுலாம் நினச்சா செம்ம காமெடியாக இருக்குது. இன்றைக்கி வேலை செய்கிற மைண்டே இல்லைங்க. அதனால் சரி ரூமையாச்சும் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு சாப்பாடு வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அது என்னன்னே தெரியல, ரேஷன் கடையில் எங்களுக்கு மட்டும் தான் இப்படி பண்ணுறாங்களா இல்லை எல்லாருக்கும் இப்படி பண்ணுறாங்களான்னு தெரில. நாங்கள் சென்னை வந்து 3 மாதமாக இங்கே ரேஷன் வாங்குகிறோம். 3 மாதம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 20 நாள் கழித்து 20ஆம் தேதிக்கு மேலே வாங்க ரேஷன் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 20ஆம் தேதிக்கு மேலே போனால் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்களும் 3 மாதமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது ரேஷன் கடையில் பொருள் இடத்துல. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க. மற்றபடி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே எடுக்கலை. அப்புறம் இதுக்கெல்லாம் தனியாக அதுக்குன்னு ஒரு வேலையாள் வச்சு அதுக்கும் நம்பர் கொடுத்து ஏன்